ஈரான்ல நிறைய யூதர்களும் இருக்கிறாங்க. அவங்களை தூண்டி விடுறாங்க இந்த போராட்டத்தை. அந்த மக்களோட மக்களா சேர்ந்து அவங்க தான் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்துறவங்க. கலவரம் செய்யறவங்களெல்லாம் சுட்டு தள்ளுறாங்க நாட்டு அரசு. அதை நான் ஒத்துக்க மாட்டேன், பண்ணா நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அக்கறை உள்ளவன் தானே நீ. அங்க இதுவரைக்கும் செத்தவங்க 5000 பேருன்றாங்க. உன்னுடைய கூட்டாளி இஸ்ரேல் 70,000 பேர் பாலஸ்தீனர்களை கொண்டு இருக்கிறான். அதையும் நீ தடுக்கல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேறொரு நாடு நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ண நினைக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஏகாதிபத்தியன்றது, ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றது. இதை தான் அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்குது. நீ வந்துட்டு ஈரானோட வந்துட்டு ட்ரேடு பண்ணக்கூடாது. நீ யார் சொல்றதுக்கு? என்னுடைய பாதுகாப்பு அவனும் நானும் தான் எதிரி நாடு. ஏன்னா அங்க இருக்கிற பாலஸ்தீனத்தை அவன் எதிர்க்கிறான், கொல்றான், அடிக்கிறான் அப்படின்னு வரும்போது அவனால எனக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்ற போது நானும் அணு ஆயுதத்தை உருவாக்க நினைக்கிறேன். இது எப்படி அமெரிக்கா தப்புன்னு சொல்ல முடியும்? இந்த நாடுகளை பாதுகாக்கிறதுக்காக அவனுடைய ஏர்பேசஸ் இருக்குது. கட்டார்ல இருந்து எல்லா நாட்டிலையும் ஏர்பேசஸ் இருக்குது. நீ என்ன தாக்குனேன்னா இந்த ஏர்பேசஸ் எல்லாம் நான் தாக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் தாக்கின உடனே வந்துட்டு க்ரூஸ் விட்டார் இவரு. இப்போ அதான் சொல்லிட்டான், நீ என்ன எங்க நீ எப்படி தாக்குனாலும் சரி, அது ஃபுல் ஸ்கேல் வாராதான் நான் உன்னை திரும்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டேன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். 2026 மீண்டும் ஈரான் ஒரு மைய பொருளாக இருக்குது சார் உலக அளவில். அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரானுக்கு பகிரங்க மிரட்டலை விடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஈரான் விவகாரத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டல் எப்படி புரிஞ்சுக்கிது சார்? இந்த உலக மக்கள் எல்லாம், குறிப்பாக நாம் இந்தியர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, ஒரு நாட்டினுடைய இறைமை அப்படின்றது, சொவரன்டி அப்படின்றது, ஒரு நேரத்தில் ஒரு நாட்டை பற்றிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எப்படி அரசனுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஜனநாயக அரசியலில், நவீனகான அரசியலில் அந்த உரிமை மக்கள்கிட்ட இருக்குது. ஒரு வாக்கின் மூலம் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறதுனால அந்த உரிமையை நம்மை பற்றி ஆளக்கூடிய உரிமை, நமது நாட்டினுடைய பற்றி நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடிய உரிமையை நாம் ஒரு நாட்டினுடைய அரசுக்கு கொடுக்குறோம். இங்கே மோடி அரசு அதுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போது அயலுறவு கொள்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாடு யார்கிட்டேருந்து என்ன பொருளை வாங்கணும், எந்த நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அது இரு நாட்டு விவகாரம். வேறொரு நாடு நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ண நினைக்குது அப்படின்னா அது ஏகாதிபத்தியன்றது, ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றது. இதை தான் அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்குது. நீ ரஷ்யாவோட எண்ணெய் வாங்கக்கூடாது, நீ யார் சொல்கிறதுக்கு? நீ ஈரானோட ட்ரேடு பண்ணக்கூடாது, நீ யார் சொல்கிறதுக்கு? இல்லை, நீ என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கிற, உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நான் பெற்ற பெனிஃபிட்னா சொல்லு. நான் உனக்கு ஏர்க்ராஃப்ட் உங்ககிட்ட வாங்குகிறேன், இராணுவ தளவாடங்கள்லாம் வாங்குகிறேன், ட்ரோன்ஸ் உங்ககிட்ட வாங்குகிறேன், எல்லாத்தையும் அப்புறம் கப்பல்கள் நான் உங்கள்கிட்ட வாங்குகிறேன். எங்களுடைய நிறைய பேர், எங்களுடைய அறிவார்ந்த மக்கள் உன்னுடைய நாட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்க உன்னுடைய நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு உயர்த்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நீ எப்படி அதே மாதிரி நான் ரஷ்யாவோட இருக்கிறேன், ரஷ்யா எனக்கு உதவுது. அதே மாதிரி நான் ஈரானோட இருக்கிறேன், அவங்க உதவுது. நான் சவுதி அரேபியாவோட நான் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறேன், உதவுறேன். இதை யார் நீ நிர்ணயிக்கலாம்? சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு வரேன். ஈரானை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை பற்றி பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்குவோம். இந்த பாருங்கள், 1972-73 நம்ம முதல்ல அணுகுண்டு சோதனை பண்ணோம். எந்த நாடுமே ஏற்றுக்கிறல. ஏன்னா அந்த 5 நாடுகள் தவிர வேறு யாரும் அணு ஆயுதங்களை உருவாக்கவும் கூடாது, சோதிக்கவும் கூடாது, ஸ்டாக் பைல் பண்ணவும் கூடாது. யார் அந்த 5 நாடுகள்? அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, சைனா, ரஷ்யா. இந்த 5 நாடுகளை தவிர வேறு எந்த நாடு அணு ஆயுதங்களை வச்சிருக்கவோ, சோதிக்கவோ, குவிப்போ, ஸ்டாக் பைல் பண்ணவும் கூடாது, அவங்களுடைய பாதுகாப்புக்காக. ஆனால் நம்ம அதை ஏற்கலை. நம்ம அதை பண்ணிட்ட உடனே பொருளாதார தடை அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்திரா காந்தி அம்மையார் ஒன்றும் ஒத்துக்கிறல, போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு 1998 நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் ஒரு அணு ஆயுத சோதனை பண்ணோம். அப்போ ஃபிஷன் டிவைஸு, ஃபியூஷன் டிவைஸு, அணுவில் 2வது இது, அணுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றாகி பிறகு வெடிக்கும் போது அது இதை விட 10 மடங்கு சேர்ந்த எனர்ஜியை வெளிப்படுத்தும், அழிவு அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒன்று தான் நம்ம சோதனை பண்ணோம். அதுக்கு அமெரிக்கா தடையெல்லாம் விதிச்சுது. பூ அப்படிலாம் கத்துனாங்க. நம்ம யாரும் மசிக்கல, நம்ம ஒத்துக்கிறல. ஏன்? நம்முடைய நாட்டு பாதுகாப்பிற்கு நமது நாட்டினுடைய அண்டை நாடான சைனா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. நம்ம நாட்டினுடைய இன்னொரு மேற்கத்து நாட்டில் நம்ம எதிரியாக கருதக்கூடிய, இல்லை எதிரியாக செயல்படக்கூடிய பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது.
அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாதுகாப்பிற்காக ஒரு அச்சுறுத்தல், டெட்டரண்ட், என்னை அடித்தா நான் அதுக்கு இணையாக பலமாக நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ தான் டெட்டரண்ட்னு பேர். அதை நம்ம உருவாக்கணும். அதை டெலிவர் பண்ணுறதுக்காக நம்ம உருவாக்கணும் தான் அக்னி கிளாஸ் ஆஃப் மிசைல்ஸ். 700, 1500, 2500, 3500, 4500, 5000 கிலோமீட்டருக்கு மேலே பார்க்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லக்கூடிய அந்த அக்னி 5 நம்ம வச்சுருக்கிறோம். அது இல்லாத இடைத்தூர பல ஏவுகணைகளை நம்ம வச்சுருக்கிறோம். நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணை ரஷ்யாவுடைய ஆதரவோடு தயாரிக்கப்பட்ட அந்த ஏவுகணை வந்துட்டு அணு ஆயுதத்தை கொண்டு சென்று 350-400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்க வல்ல அழிவை ஏற்படுத்தக்கூடியது. இது இந்தியாவுடைய நிலைமை. இதே மாதிரி ஈரான் சிந்திக்கிறான். ஏன்னா அவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. அப்போ என்னுடைய பாதுகாப்பு அவனும் நானும் தான் எதிரி நாடு. ஏன்னா அங்கே இருக்கிற பாலஸ்தீனத்தை அவன் எதிர்க்கிறான், கொல்றான், அழிக்கிறான் அப்படின்னு வரும்போது அவனால் எனக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்ற போது நானும் அணு ஆயுதத்தை உருவாக்க நினைக்கிறேன். இதை எப்படி அமெரிக்கா தப்புன்னு சொல்ல முடியும்? ஸோ இப்படி தான் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கிறாங்க. பொருளாதார தடைன்னா என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பொருளாதார தடையின் மூலம் உன்னுடைய நாட்டினுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்கிட்ட தனது உறவை பயன்படுத்தி இதை இறக்குமதி பண்ணாதுன்னு சொல்லிடுறான். அதாவது 4 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈரானை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு 4ல் 1 பங்கை குறைச்சிடுறான். அப்போ அந்த நாட்டுடைய வருவாய் போச்சா? அந்த நாட்டிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய செய்து இது பண்ணக்கூடிய விரிப்புகள் வந்து உலக அளவில் ஃபேமஸ் ஆனது. அந்த விரிப்புகள் எல்லாம் கார்பெட்ஸு அதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தடை தடை தடை. அந்த நாட்டுக்கு யாராவது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே எசென்சியல் கமாடிட்டிஸு பண்ணக்கூடாது. இப்போ அமெரிக்கா வந்துட்டு ஒரு தடை போட்டான். நம்ம வந்துட்டு ஈரானுக்கு வந்துட்டு பாஸ்மதி அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். வர ஏப்ரல்லேருந்து அது பண்ண முடியாது. நமக்கான ஒரு துறைமுகத்தை வந்து கொடுத்தான் செபஹார் அப்படின்னு. அதை டெவலப் பண்ணுறோம் கூட்டா. அதை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணி பயன்படுத்துறதுக்கு வந்துட்டு அமெரிக்கா ஒத்துக்கலைன்னா பண்ண முடியாது. ஏற்கனவே ஈரான்லேருந்து நம்ம நேச்சுரல் கேஸை கொண்டு வர நினைச்சோம். $700 பில்லியன், அது 70,000 கோடி டாலரில். அது அமெரிக்கா விரும்பலை அப்படின்றத நம்ம அதை கைவிட்டோம். இதெல்லாம் சரியா கேட்குறேன் நான். இப்போ ஈரான் சரியா அமெரிக்கா சரியான்ற இடத்துல இதான் விஷயம். இவனுடைய பொருளாதார தடையினால நஞ்சு போன ஒரு பொருளாதாரத்தை மீட்க முடியலை, தவிக்கிறான். அந்த நாட்டுடைய பணவீக்கம் அதிகரிக்குது. ஸோ உள்நாட்டு பிரச்சனை வருது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஈரானில் நிறைய யூதர்களும் இருக்கிறாங்க. அவங்கள தூண்டி விடுறாங்க இந்த போராட்டத்தை. அந்த மக்களோட மக்களாக சேர்ந்து அவங்க தான் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறவங்க. கலவரம் செய்கிறவங்களெல்லாம் சுட்டு தள்ளுறான் அந்த நாட்டு அரசு. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்கள தூக்கில் போடணும்னு சொல்கிறான். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். பண்ணால் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படி அந்த அளவுக்கு அக்கறை உள்ளவன் தானே நீ. அங்கே இது வரைக்கும் செத்தவங்க 5000 பேருன்றாங்க. உன்னுடைய கூட்டாளி இஸ்ரேலு 70,000 பேர் பாலஸ்தீனர்களை கொண்டு இருக்கிறான் பாலஸ்தீனத்தில். அதையும் நீ தடுக்கலை. ஏன் அவனுக்கு ஆம்சம் கொடுத்த? இந்த மக்கள் இங்கே ஈரானில் செத்தா ஒரு அளவுகோல், பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டா வேற ஒரு அளவுகோலா? சொல்லு. நீ சொன்னா அதான் உண்மையா? நீ தாக்குதல் நடத்தலாமா? அந்த நாடு தனக்காக அணு ஆயுதங்களை செய்தியா? அது நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷனுக்கு வந்துட்டு எதிரானது அப்படின்னு நீ சொல்ற. இந்தியாவோட ஏன் உறவு வச்சுட்டு இருக்கிற? கட் பண்ணிட்டு போவான், பார்க்கலாம் உன்னால முடிஞ்சா. முடியாது. ஏன்? இந்தியாவினுடைய பவர் ஜாஸ்தி. அவன் ரஷ்யாவோட நம்ம இருக்கிறோம். இன்னும் பல நாடுகளோட நம்ம ஒட்டுறவோட இயங்கிட்டு இருக்கிறோம். ஜெர்மன் நம்மளோட பண்ணுறான். அமெரிக்கா அந்த இடத்த வெக்கேட் பண்ணான்னா அந்த இடத்துல ஜெர்மனு, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து எல்லாம் உள்ளே வந்துடுவான். ஒரு கவலையும் இல்லை. உங்கள்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நான் வாடணும் இல்லை. இப்படி நான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வாடலாம். அமெரிக்காவையும் தாண்டி தான் ஜப்பான் நம்மளோட உறவு வச்சுட்டு இருக்கிறான். அமெரிக்காவும் தாண்டி தான் சவுத் கொரியா நம்மளோட உறவு வச்சுட்டு இருக்கிறான். அமெரிக்காவும் தாண்டி தான் இந்தோனேசியா, வியட்நாம் எல்லாம் நம்மளோட உறவு வச்சுட்டு இருக்கிறான். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ரீஜனில் மட்டும் பார்த்தா அப்படின்னோம்னா எல்லாரும் உன்னை சார்ந்து இருக்கிறான். சவுதி அரேபியாவிலேருந்து ஐக்கிய அரபு குடியரசு வரைக்கும் எல்லாரும் உன்னை சார்ந்து இருக்கிறான். உடனே அவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ உன வந்துட்டு அடுத்த பார்க்குறேன். இதுதான் அந்த கிரைசினுடைய மூலம். போன ஞாயிற்றுக்கிழமை தி ஹிந்துவில் வந்த விரிவான ஒரு பக்க கட்டுரை பாருங்கள். இதோ அதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதை காட்டுறேன். இதில் எல்லாம் இருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாம். அந்த நாட்டுக்கு எதிரான இஸ்ரேலுக்கு ஆதரவான யூதர்கள் அந்த நாட்டில் இருக்கிறது தான் ஈரானுடைய மிகப்பெரிய பலவீனமே. ஆனால் அங்கே நீ பாலஸ்தீனர்களை என்ன அடிப்பு செய்கிற? இங்கே எதிர்த்து போராடிட்டு தூண்டி விடுறவன அவன் வந்துட்டு திருப்பி அடிக்கிறான். என்ன தப்பு?
நம்ம ஒன்றும் மக்களை கொள்றதை ஒன்றும் நம்ம ஒன்றும் ஆதரிக்கலை. இல்லை அவங்களுடைய அந்த கிளர்ஜி அந்த 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 அரசை வந்துட்டு நம்ம மதவாத அந்த அரசை நம்ம ஏற்கலை. நீ ஏற்கிறியா? அப்போ மற்ற இடங்கள்லாம் நடக்கிற அந்த ராஜா அரசெல்லாம் வந்துட்டு என்னது ஜனநாயக அரசு? அது சவுதி அரேபியாவில் இருக்கிறது, கட்டாரில் இருக்கிறது, குவைத்தில் இருக்கிறது எல்லாம் மக்களாட்சி. அது அங்கெல்லாம் மட்டும் ஏன் சைன் பண்ணிக்கிற எல்லாத்தையும்? ஆனால் இந்த ஈரான் விவகாரத்திலேயே சவுதி அரேபியா வந்து அமெரிக்கா கிட்ட வந்து இவங்க மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு ப்ரெஷரும் கொடுத்ததா வந்து நமக்கு செய்தியில பார்க்குறோம். ஆமாம். எப்படி நம்ம அது என்னது வேற ஒன்றும் இல்லை. அவன் வந்துட்டு அந்த நாடுகளை பாதுகாக்கிறதுக்காக அவனோட ஏர்பேசஸ் இருக்குது. கட்டாரில் இருந்துட்டு எல்லா நாள்லையும் ஏர்பேசஸ் இருக்குது. நீ என்ன தாக்குனேன்னா இந்த ஏர்பேசஸ் எல்லாம் நான் தாக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் தாக்கினான். தாக்கின உடனே வந்துட்டு ட்ரூஸ் விட்டார் இவர். முன்னாடி நடந்தது இல்லையா, இஸ்ரேல் இவனும் சேர்த்து தாக்கினாங்களாங்க. அப்போ வந்துட்டு ஒரே இது அமெரிக்கா இறங்கின உடனே அமெரிக்காவுடைய அசட்ஸை குறி வச்சு அவன் தாக்கினான். அவ்வளோதான், நிறுத்துன்ட்டான். யாரு? இந்த ட்ரம்ப். இவர் அப்படியாப்பட்ட வீராதி வீரர் அவர். இப்போ அதான் சொல்லிட்டான், நீ என்னை எங்கே நீ எப்படி தாக்குனாலும் சரி அது ஃபுல் ஸ்கேல் வாராதான் நான் உன்னை திரும்பி அடிப்பேன் அப்படி சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஈரானுடைய பொருளாதாரத்தையும் நசிக்கிட்டு பொருளாதார வீழ்ச்சியினால் அந்த நாட்டில் ஏற்படுற இன்டர்னல் இதையும் தூண்டி விட்டுவிட்டு அதை வந்துட்டு நான் வந்துட்டு பெரிய ஒரு மனிதமான வேட வரேன். நீ கபடதாரி தானே நீ? இதையும் இந்தியா கண்டிக்கல. அதுவும் ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ ஈரான் விவகாரத்துல அந்த அரசு கவிழக்கூடாதுன்னு ரஷ்யா ஒரு பக்கம், சீனா ஒரு பக்கம் ரொம்ப கான்சியஸா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒருவேளை வேற எந்த அரசு வந்தாலும் நம்ம வந்து பேச்சுவார்த்தை பண்ணி நமக்கான சாதிச்சுக்கலாம் அப்படின்னு இந்தியா நினைக்கிட்டா இந்த ஈரான் விவகாரத்துல இந்தியா என்ன செய்யணும்? இல்லை, எந்த நாட்டு விவகாரத்திலையும் இந்தியா வந்துட்டு அமெரிக்காவுடைய ஊதுகுழல் தான். அவங்க எதிர்த்தா சீனாவை இவங்க எதிர்ப்பாங்க. இப்போ தான் வேற மாதிரி போறாங்க. எப்போ இந்த ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத வந்துட்டு இது பண்ணிட்டோடனே, அது ரஷ்யா கிட்டேருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டில் கொடுத்த எண்ணெய் ஆயில் வந்துட்டு இந்திய மக்களுக்கு யாருக்கும் பலன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது நரோரான்ற ஒரு தனியார் நிறுவனமும் ரிலையன்ஸும் தான் என்ஜாய் பண்ணாங்க. 1300 கோடி அப்படியே என்ஜாய் பண்ணது யார் அப்படின்னோம்னா அவங்க தான். அப்போ இதில் வந்துட்டு இந்தியா என்ன பண்ணுது? இந்தியா வந்துட்டு ஒரு நேரத்தில் வந்துட்டு அணிசர நாடுகளுடைய தலைமையில் இருந்ததுங்க. அது நிர்ணயிச்சது உலக உறவுகளை. இன்றைக்கி அதால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாட்டுக்குள்ளே பூந்து அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட்டையும் அவன் பொண்டாட்டியும் தூக்கிட்டு போகிறான், கடத்திக்கிட்டு போகிறான், ஒரு கூண்டாஸ் மாதிரி. அதே கண்டிக்கலையே அமெரிக்கா, இந்தியா கண்டிக்கலையே. பேச்சுவார்த்தை நடத்துக்கன்றான். எப்படி அது? நாளைக்கு மோடியை தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பேச்சுவார்த்தை நடத்துவோமானப்பா? மோடி மதுராந்தகம் வந்தோடனே மேலே எந்த ட்ரோனும் பறக்கக்கூடாதுன்றோம். ஏன் பறக்கக்கூடாதுன்றோம்? திடீர்னு எவனா வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டானா மோடியை? ஒரு தலையில்லாத நாடாகிடும்ல. மோடி சாதாரண ஆளாக கூட இருக்கலாம், ஒன்றும் தெரியாத ஆளாக கூட இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் காப்பாற்றுறோம்ல, அதான ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்தோம்? என் நாட்டு குடிமக்களை குறி வச்சோம்னா நான் எப்படி பதிலடி கொடுப்பேன் பாரு அப்படின்றதான அதனுடைய அர்த்தம். இப்போ அந்த மாடு வெனிசுலா வந்துட்டு வெனிசுலானுடைய ஆயிலை வந்துட்டு நிர்ணயிக்கிறதுக்கு யாருக்கு வைக்கணும் யாருக்கு வைக்கக்கூடாது நிர்ணயிக்கிறதுக்கு அமெரிக்கா யாருங்க? இந்த நாட்டு வளம். இந்த நாடு என்ன முடிவு எடுத்தோ அது நானும் என் அரசு மோதிக்கலாம், அது வேறு விஷயம். என்னுடைய விவசாய நிலையங்கள்லாம் அழிச்சிட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்காக கொடுக்க வரும்போது நான் அதை எதிர்க்கிறேன், அது பின்னாடி போகுது, அது வேறு விஷயம். நானாச்சு என் அரசாச்சு, நீ யார்? சார் ஈரான் வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடாக இருக்குது சார்? நம்மளுடைய எரிபொருள் பாதுகாப்புக்கு அந்த நாடு தேவைங்க. ஏன்னா டாலர் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த நாட்டுக்கு தேவையான பல பொருட்களை நம்ம கொடுக்க முடியும், புரியுதுங்களா? அந்த நாட்டோட சேர்ந்து நம்ம வந்துட்டு பெரிய அளவிற்கு டொமஸ்டிக் எனர்ஜி நீட்ஸ் இருக்கு இல்லையா, கேஸு, அதெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கிடலாம். அந்த பக்கத்துல இருந்துட்டு வாங்கக்கூடிய ஆயிலை சாபஹார் போர்ட் வழியாக நம்ம கொண்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸியாக. பாகிஸ்தானை முற்றிலும் புறக்கணிக்கலாம். ஈரானோட நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட உறவு கொள்றது ரொம்ப ஈஸி. ஸோ எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, உன்னுடைய தலையெழுத்தை நீ நிர்ணயம் பண்ணு. அதே தான் அமெரிக்கா கையில் தூக்கி கொடுத்துட்டு நீ என்ன வேடிக்கை பார்க்குற? அப்புறம் என்ன அயலுறவு கொள்கை அது? அப்புறம் எதுக்கு உனக்கு இறையாண்மை போடலங்கலாம்? இறுதியாக ஒரு கேள்வி சார், கனடாவோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேசும்பொழுது ட்ரம்ப் அவர்களினுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றதே வந்து புதிய வேர்ல்டு ஆர்டரை நோக்கி போகுது, பழைய வேர்ல்டு ஆர்டர் டோட்டலி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்படிதான் இருக்கா இப்போ நிலைமை? ஆமாம், நான் கிரீன்லாண்டில் பிடிப்பேன், அப்புறம் இப்போ வந்துட்டு இதை பிடிச்சாச்சு, வெனிசுலா பிடிச்சாச்சு, அடுத்தபடியாக கொலம்பியாவை நான் பிடிப்பேன், அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் யாருக்கு வைக்கணுன்றதை நான் தான் நிர்ணயிப்பேன், நியூசிலாண்டு வந்துட்டு பாதுகாப்பாக எனக்கு தேவைன்னு நான் பிடிச்சிக்குவேன், கனடா வந்துட்டு என்னோட சேர்த்துக்கிறணும், அதான் சரி, இப்படிலாம் பேசிட்டு போனான்னா அது என்னது அர்த்தம்? இஸ் கிரியேட்டிங் எ நியூ ஆர்டர். அதுதான் ரஷ்யா ஹிட்லர் பண்ணது, அதே தான் இவர் பண்ண போகிறாரு. ஆனால் ஹிட்லர் காலம் வேலை இப்போ வேலை. ஹிட்லர் காலத்தில் வந்துட்டு எல்லாமே அரசியல் பேச்சு மக்களும் பேசுவாங்க, புரியுதுங்களா? நாளைக்கு வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உத்தரங்களையும் மூடு, டெல்லியில் மட்டும்தான் அப்படின்னா காலி. நீ
இவ்வளோதான். ஸோ அவன் அமெரிக்கா போகிறது ஒரு முழுக்க முழுக்க ஏகாதிபத்தியம். இப்போ ஏகாதிபத்தியம் மீது ஏகாதிபத்தியம், இவங்க தான் கூட்டு ஏகாதிபத்தியம். லாட்டின் அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா எல்லாத்தையும் இவங்க தான் ஒன்றா சேர்ந்து பண்ணவங்க. அதுதான் நேட்டோ. இப்போது அவங்களுக்குள்ளே அந்த தகராறு இருந்துச்சு. ஏன்னா பொருளாதார ரீதியாக இந்த மூன்றாவது உலக நாடுகள் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு பர்கினோ ஃபாசோ அந்த நாடு வந்துட்டு என்ன பண்ணுறது, கோல்டெல்லாம் நான் விற்றுக்கிறேன், உனக்கு கிடையாது அப்படின்னுச்சு. உடனே அவர் தூக்கிறதுக்காக ஃப்ரான்ஸ் முயற்சிக்கிறான். இதே மாதிரி தான் எல்லா நாடுகளும். இன்னும் கொஞ்சம் நாள் விடுதலை ஆக இவங்களுடைய பொருளாதாரம் வந்துட்டு பெரிய ஸ்ட்ரெயின் வரும். அதனால தான் இருக்கிற எண்ணெய் வளத்தெல்லாம் நான் விற்று காசாக்குறேன் அப்படின்றான் இவன். அது என்னுடைய நாட்டு வெல்த் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு அந்த கடத்தப்பட்ட வெனிசுலா அதிபர் சொல்கிறது. இதுதான் விஷயம். இதே வெனிசுலா பொசிஷனில் இந்தியா வச்சு பாருங்கள். இப்படி வேற ஒரு நாடு பண்ணிச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அவ்வளோதான். பல்வேறு கேள்விக்கு மிக ஆழமாக பதில் சொன்னீங்க. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.